வாட்ஸ்அப் அடிக்கடி பல புதிய வசதிகளை தனது பயனர்களுக்காக அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது இன்னும் ஒரு புதிய வசதி ஒன்றை பிள்ளைகளின் நலனில் அக்கறை உள்ள பெற்றோர்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது பெற்றோர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டாலும் பிள்ளைகளின் தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படாமல் இருக்க வாட்ஸ்அப் மிகுந்த கவனிப்புடன் செயல்படுகின்றது. அந்த வகையில் பிள்ளைகளின் வாட்ஸ்அப் செயல்பாடுகள் குறித்த அப்டேட்களை பெற்றோர்களும் பார்த்துக் கொள்ளக்கூடிய புதிய வசதி ஒன்றை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்றைய டிஜிட்டல் உலகில் சிறுவர்களும் 11 வயதினரும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. கல்வி தேவை ஒரு புறம் இருந்தாலும் ஆன்லைன் வழியாக வேறு நபர்களின் தொடர்பு மற்றும் பாதுகாப்பற்ற சூழல் குறித்து பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். பெற்றோர்களுக்கு இந்த அச்ச உணர்வை போக்க வாட்ஸ்அப் புதிய வசதி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது வாட்ஸ்அப் நிறுவனம் செகண்டரி அக்கவுண்ட்ஸ் என்கின்ற புதிய வசதி ஒன்றை உருவாக்கி வருகின்றது. இதன் மூலம் 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் வாட்ஸ்அப் கணக்கை பெற்றோரின் கணக்குடன் லிங்க் செய்து கொள்ள முடியும். இந்த வசதி செயல்பாட்டுக்கு வந்தால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் கணக்கில் யார் பேசலாம் யார் பேசக்கூடாது என்று மாற்றங்களை செய்து கொள்ள முடியும். உங்களது பிள்ளைகளின் போனில் சேமிக்கப்படாத எண்களிலிருந்து மெசேஜ் அல்லது கால் வந்தால் வாட்ஸ்அப் அதை தடுக்கும். தெரிந்தவர்களுடன் மட்டுமே அவர்கள் உரையாடுவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். யாராவது உங்கள் பிள்ளையை தேவையற்ற குரூப்களில் சேர்த்தால் அதை தடுக்கும் அதிகாரமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அத்தோடு அவர்களின் ப்ரொஃபைல், லாஸ்ட் சீன் போன்றவற்றை யார் பார்க்கலாம் என்பதையும் நீங்களே தெரிவு செய்து கொள்ள முடியும். இதில் பிள்ளைகளின் ரகசியம் பாதுகாக்கப்படுமா என்கின்ற கேள்விகளும் ஆம். இதற்குத்தான் வாட்ஸ்அப் ஒரு புத்திசாலித்தனமான வேலையினை செய்திருக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கலாமே தவிர அவர்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள் அல்லது யாருடன் போனில் பேசுகின்றார்கள் என்பதை பார்க்க முடியாது. இதன் மூலம் பிள்ளைகளின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகின்றது. அதே சமயம் அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரமும் மதிக்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த வசதி ஆண்ட்ராய்டு பீட்டா பயனர்களுக்கு மாத்திரம் சோதனை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து பயனர்களுக்கும் இந்த புதிய வசதி வழங்கப்படும் என்று மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது.